அதிமுக பாஜக சண்டைங்கிறது அது நிஜமான ஒரு மோதல் இல்லைங்க, அது சும்மா வந்து மக்களை அதை அப்படி நம்ப வைக்க முயற்சி பண்றாங்கிற ஒரு விதமான ஒரு கருத்தை திரு கனகராஜ் முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆஃபீஸ் பேரர், சீனியர் ஆஃபீஸ் பேரர். அவர்கிட்ட அவரை என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் சில கேள்விகளை முன்வைக்கிறார். இல்லை சார், அது அவர் சொன்ன சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்ல. நீங்க யாரு? அது என்ன கெட்ட வார்த்தை? அரசியல்வாதி நீங்க அனுமதிக்கிறீங்க, அது உங்க இஷ்டம். நான் உங்களை கேள்வி கேட்க முடியாது. எது தலைப்பு சம்பந்தம் இல்லை சார். அந்த பெட்ரோலை ஒருத்தருக்கு விட்டது அதெல்லாம் ஒண்ணுதானே சார்? பரப்புரைகள்ல பரப்புரை அல்ல, நீங்க கொடுத்திருக்க தலைப்புல அது வராது சார். பரப்புரையில வியூகத்துல ஒரு விஷயம் மட்டும் இல்லையா சார்? தலைப்புல நான் முன்னுரையா சில விஷயங்களை குறிப்பிட்டல, அதுவும் சேர்த்து தானே அது. சரி சொல்லுங்க, உங்க பார்வை அது வராதுன்ற உங்க வராது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அது மாதிரி தான் சொல்லணும், தப்பு சொல்ல முடியாது. ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் வந்து குறிப்பிட்ட ஆபீஸ் பார் சார். இல்ல நீங்க யார் சார்? நீங்க என்ன சார் நியூட்ரலா? இல்ல நான் இது போறதுக்கு முன்னால ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்மணி சார், நீங்க சுத்தம் சிஎம் பிரகாசமான நடுநிலைவாதியா, அரசியல்வாதி பேசுவாருன்னு சொல்றீங்க? இல்ல அவரே ஒரு வழக்கறிஞரா அவர் கருத்து சொல்றார் சார். வாதி தெளிவுபடுத்திட்டேன். நடுநிலைவாதியா அவர் எந்த காலத்துல? சொல்லுங்க சார். நான் எந்த கருத்து காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று, காலையில் ஒரு கட்சியை மதிய ஒரு கட்சியை ஆதரிச்சேன்னு சொன்னீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பல நேரங்களில் சொல்லிருக்கிறேன், பல பேரை தப்புன்னு சொல்லிருக்கிறேன். அதிமுகவை, திமுகவை, காங்கிரஸை, பிஜேபியை எல்லா விவாதங்கள்லையும் இஷ்யூ பேஸ்டு தான். நான் யாருடைய உங்களோட விமர்சனத்துக்கான பதில் நீங்க வைக்கிறீங்க. அதை தாண்டி இந்த புள்ளியில இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சார் வடக்கிலிருந்து வருகிற விஷயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு. இதை விட என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு ஆரம்பத்தில் சாஃப்டா இருந்தார், நானே சொல்லியிருக்கிறேன் தீவிரமா எது. ஆனால் இதை விட என்ன சொல்ல முடியும்? ஒரு கத்தி எடுத்து குத்துறமா போய் இல்ல நிறைய ஓமானங்களை சொல்றாரு. நேரடியா அது பிஜேபின்னு சொல்றதுல என்ன தயக்கம், மோடின்னு என்ன சொல்றது தயக்கம் இல்ல. இப்ப பிஜேபி மோடின்னு சொல்லிட்டார் சார். இப்ப ஒரு 4 நாட்களாக சொல்லுகிறார் அதுல. ஆனால் பிஜேபிக்கு அந்த யோகிதை ஏன் கிடையாது? போன மாசம் வரைக்கும், மார்ச் வரைக்கும் என் கூடவா வெயிட் பண்றேன், கதவு டோரு சன்னல். அவங்க இப்ப இவங்கள ஏடிஎம்கே சொல்ல முடியாது, ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இல்லை. அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான் சார். இங்கே எந்த கட்சி ஏன் ஓட்ட பிடுங்கும்? ஏன்னா அதிமுக அதான் அவர் பார்க்குறாரு. பாஜகவுக்கு போகாதா அது? எங்க அதிமுக வாக்காளர்கள் பாஜக போறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி எல்லாருக்கும் தெரியும். இதுல ஒன்றும் மறைபொருள் எதுவுமே கிடையாது. நான் 1000 முறை உங்ககிட்டயே சொல்லிட்டாங்க. அப்படிங்கக்குள்ள அவங்க ஓட்டை, திமுகவுக்கு போற ஓட்டை தடுக்கணும், இல்லை பிடுங்கிக்கணும்னு ஒரு எதிர்கட்சி நினைச்சதுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் சார் பாஜக பெரிய கட்சி, சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய வாக்குகளோ அல்லது அவங்க களத்திலே இல்லையா, திமுக தானே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளுங்க. அப்போ பாமக விமர்சிக்கும் போது பிஜேபி ஏன் விமர்சிக்கிறது இல்லை, திரு மோடி ஏன் விமர்சிக்கிறது? அன்புமணியை நேரடியாக விமர்சிக்கிறார் சார். உண்மை காலையிலே இங்கே, சாயங்காலம் அங்கே என்ன நடந்துச்சு, எத்தனை சிட்டிங் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் சார் காரணம். அப்பா ஒருத்தர் ஆதரிக்கிறார், பேரெல்லாம் வேண்டாம், நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம். மகன் ஒருத்தர் ஆதரிக்கிறார். இந்த சூழ்நிலையில் கடுமையாக விசாரிக்கிறது இயல்பு, அப்படித்தான் இருக்க முடியும். அதை மறைச்சிருந்தாருனால் நீங்கள் பழனிசாமி தப்பு, பழனிசாமி நீ என்ன பண்ண? இப்போ நான் கேட்டேன் இல்லையா, பிஜேபியை நேற்று வரைக்கும் பின்னாடியே வா 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 நீங்களே, அதை இந்த கட்சி பாமக பண்ணிச்சு. எனவே பாஜக நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், ஆர்குமெண்டெல்லாம் எடுத்துக்கிறேன். ஆனா நேத்திக்கு கொடுத்த அறிக்கை, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில சொல்றாரு, இங்கே நியமிக்கப்பட்ட ஒரு தலைவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் 24க்கு பிறகு கட்சி இருக்காதுங்கிறாரு, தம்பி பாத்துக்கலான்னு இவர் சொல்றாரு. அதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல நேரடியான மோதல், நேரடியா சொல்றாங்க 24க்கு இருக்காது, அவங்கள பேச வைக்கிறது தேசிய தலைமைங்கிறாரு. அப்ப பேசுறதுல என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் சார், அவர் சொல்லிட்டாரு, தம்பி நீ வெறியில பேசுற, மமதையில பேசுற, இதை விட கௌரவ குறைவா அசிங்கமா பேசணுமா? இல்ல மமதையில் சார், ஆமா சார், வெறியில பேசுற. நான் என்ன சொல்றேன், அவரை பேச வைப்பது
தேசிய தலைமைங்கிற ஆமா, தேசிய தலைமை மீது ஆட்சி மீது விமர்சனம் வைக்கலன்னு இவங்க ஒரு சொல்றாங்க. நிமிஷம். தேசிய தலைமை தான் ஆரம்பிச்சது. யாராவது சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். திமுக இருக்காது 24க்கு பிறகு. யார் சொன்னது? வைப் அவுட் பண்ணுவோம். மோடி பிரதமர் சொன்னாரு. மோடி திமுக ஆட்சி இருக்காது. ஆமா. சொன்னார். ஆமா. அத அவரு சிஎம் சொல்லிட்டாரு, திமுக சொல்லிட்டாரு. அடுத்த கட்சி இவரு எப்ப மமதையில பேசுற, வெறியில பேசுற, இவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். இதை விட பேசினா அதிகம். அதான் எல்லா விமர்சனங்களும் மாநில தலைமையோட நிக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல இதுல. சார் அவர் ஸ்டாலின் மாதிரி இந்தியாவை காப்பாற்ற எனக்கு வாக்களிங்கள்னு கேட்கறது சிரிக்கிறான். இந்தியாவை நீ யாரு காப்பாத்துறதுக்கு? நீங்க பிரைம் மினிஸ்டரா? எப்படி காப்பாற்ற போறீங்க இந்தியாவை? இன்னைக்கு வரைக்கும் 38 எங்களை தவிர யார் காப்பாத்துவாங்க? இல்ல சார், கூட்டணி சார்பா அவர் பேசுறாரு சார். கூட்டணி சார்பா பேசுறாரு. சரி, இவர் யாரு பேச முடியும். பேச அர்த்தமே கிடையாது. அர்த்தம் கிடையாது. விமர்சனம் வச்சுட்டு நான் clarify பண்றேன். இதே அவர் வந்து இந்தியாவை காற்ற எனக்கு வாக்களிங்கன்னு ஏன் கேக்குறாரு? Right. இந்தியா கூட்டணிக்காக கேக்குறாரு. அதான் நான் வரேன். அதான் அவர் பேச சார், நான் வரேன். இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லல. எந்த திமுக தேர்தல் அறிக்கை எதிரொலிக்குது காங்கிரஸ். சார் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை காங்கிரஸ் எதிரொலிக்குது. ஒரு இந்த சிலிண்டர், பெட்ரோல், டீசல்லாம் வந்துருச்சு. இல்ல, சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்து வந்துருச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து ரிசர்வேஷன்ல இருந்து எல்லாத்தையும் பேசி காமன் மனிதனை பாதிக்கிறது. பெட்ரோல், டீசல், சிலிண்டர் கொள்கை ரொம்ப பெரிய விஷயம் சார். அதுதான் ஒரு ஆட்சி அமைக்க. காங்கிரஸ்ல இருக்கான்னு நான் கேக்குறேன் சார். அது உங்க விமர்சனமா இருக்கலாம். இருக்குன்னு தான் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க சார். காங்கிரஸ்ல இருக்குன்னு தான் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க சார். அதுல இருக்கான்னு அது என் விமர்சனம் எப்படி சார் ஆக முடியும்? வேற எப்படி இருக்க முடியும்? அவங்க அதை நம்பி தானே கூட்டணி வச்சிருக்காங்க. இருக்கு நீங்க நடுநிலையாளராக இருந்தா இருக்கு இல்லன்னு பதில் சொல்லுங்க சார். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? நான் எதுக்கு சார் நீங்க விவாதம் பண்றீங்க சார்? நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சிக்கு இப்ப நீங்க வந்து தமிழ்மணி அவர்கள் என்னார் அப்படின்னு திரு கனகராஜ் சொன்ன போது கூட நான் என்ன சொல்றேன், அவருடைய கருத்தை சொல்றாருன்னு தான் சொல்ல முடியும். நான் வந்து உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. இருக்கான்னு நான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. சரி, அதுல இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது சார். மன்னிச்சுக்கோங்க, படிச்சு சொல்றோம். சரி, இது இவருடைய பிளான். அதை செய்யக்கூடியது ஆல் இந்தியா கட்சி செய்யலாம். வரக்கூடிய அவங்க சொல்லியிருக்காங்களா? இவர் அதுதான் ஹீரோங்கிறார். அதான சரி. நான் என்ன கேட்கிறேன், இவங்க கொடுத்ததும் திமுக தேர்தல் அறிக்கையும் காங்கிரஸ் ஒரு 50% ஒத்து போகுதா? மிக முக்கியமான விஷயமான 50% மேலே ஒத்து போகுது. சரி, சொல்லுங்க. நீங்க படிங்க சார். நீங்க சொல்லுங்க. நான் படிங்க. டைம் கொடுங்க. அர்த்தம் இல்லாதது. அப்புறம் நம்ம மனசு வருத்தப்படுறது அர்த்தம் இல்ல. அவர் முடிச்சோனே உங்கள்ட்ட வர நீங்க உங்க பதில் கொடுங்க. ஓகே சார். இவரு ஏன் இந்தியாவை காப்பாற்றுங்க ஸ்டாலினை ஆதரிங்க எது கேட்கிறாரு? ஏன் கேட்க கூடாதுன்றீங்க? அவர் என்ன சார்? சார் மாநில உரிமையை நிலைநாட்ட வேண்டியது மாநில இந்தியாவை. அதான் சார், அது வர சார். இந்தியா அப்படிங்கிற ஜனநாயக அமைப்பை காப்பதற்கு மாநிலங்களுடைய உரிமை அவசியம்னு அவங்க நம்புறாங்க சார். அதை சொல்றாங்க சார். ஜனநாயக சார் சட்டம் கான்ஸ்டிடியூஷனை கொலை பண்ணது 42வது அல்லது 44வது அமெண்ட்மெண்ட்னு போட்டு காங்கிரஸ். அது கூட எப்பது என்னைக்கு ஆனா என்னங்க சொல்லுங்க. இப்ப நாம வந்து அப்படின்னா இங்க வந்து எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா யாரோ ஒரு காலகட்டத்தில் ஒன்று பண்றாங்க. இல்ல கிடையாது. 42 44வது அமெண்ட்மெண்ட் மாதிரி யாருமே பண்ணல. சரி, யாருமே பண்ணல. அமெண்ட்மெண்ட் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க சொல்ற நீட் யாரால வந்துச்சு? யார எஜுகேஷன் என்ன வடிவத்துல இருக்கு? அதெல்லாம் அவங்க நிறைய பேசுறாங்க சார். நீட்ல இப்ப காங்கிரஸே சொல்லுது மாநிலங்களுக்கான எக்ஸம்ஷன்ஸ் நாங்க தரோன்றாங்களே. இந்த தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. அவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு இந்தியா ஆனால் எஜுகேஷனை கொண்டு போனது யார் சார்? ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அவங்க களத்துல நிக்கிறாங்க சார். வெற்றி பெற முடியும் நம்புறாங்க சார். ஒரு எதிர்பார்ப்பு. எல்லா கட்சியுமே வெற்றிக்கோட நம்பிக்கையோட தான் சார் களத்துக்கு வருவாங்க. வெற்றி பெற்றால் என்ன செய்ய போறதுன்னு அறிக்கை கொடுப்பாங்க. அப்படிதான் உண்மை சார். வெற்றி பெற வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் அல்லவா சார்? கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. அடுத்த பிரைம் மினிஸ்டர் மோடி தான். அது சரி தப்பு நான் உள்ள போகல. தர்மமா நியாயமா நான் வரல உள்ள. அதுதான் நிலவுங்கிறது உண்மை. அதனால் இவங்க கான்ஸ்டிடியூஷனை அழிச்சது, ஜனநாயகத்தை அழிச்சு எமர்ஜென்சியை கொண்டு வந்தது எல்லாம், நீதித்துறை அழிச்சது எல்லாம் காங்கிரஸ். சரி, அதை வச்சுட்டு பண்ண முடியாது. மனுஷ